வணக்கம். ஜெயா பிளஸ் செய்திகளை வழங்குவதற்காக நான் ஜனனி. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இலங்கையில் மக்கள் போராட்டம் எதிரொலி. அதிபர் கோத்தபய ராஜபக்சே நாட்டை விட்டு தப்பி ஓடினார். கோத்தபய ராஜபக்சே இலங்கையில் இல்லை என்று சபாநாயகர் பேட்டி. வரும் புதன்கிழமை திரும்பியவுடன் பதவி விலகுவார் என்றும் தகவல். நேஷனல் ஹெரால்டு வழக்கு. காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி வரும் 21ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராக அமலாக்கத்துறை சம்மன். முன்னாள் அமைச்சர் ஆர் காமராஜ் பல லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக குற்றச்சாட்டு. கொலை மிரட்டல் விடுப்பதாக பாதிக்கப்பட்டவர் எஸ்பி அலுவலகத்தில் புகார். ஒரு கட்சியின் தலைமை பதவியை அடித்து பிடுங்க நினைத்தால் அது நிலைக்காது. கழக தொண்டர்கள் ஒன்று சேரும் நேரம் வந்துவிட்டதாக கழக நிர்வாகி இல்ல திருமணத்தில் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா பேச்சு. நிழலுக்காக சண்டையிட்டு நிஜத்தை தொலைப்பவர்கள் பின்னால் யாரும் செல்ல மாட்டார்கள். திருமண விழாவில் குதிரை கதையை எடுத்து கூறி சின்னம்மா விளக்கம். கழகத்திலிருந்து பிரிந்து சென்றவர்கள் அனைவரையும் ஒன்று சேர்த்து ஒரே கழகமாக வெற்றி பெற்று ஆட்சி அமைப்போம். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா பேட்டி. சென்னை ராயப்பேட்டை அதிமுக தலைமை அலுவலகத்தில் ஓபிஎஸ் இபிஎஸ் ஆதரவாளர்கள் இடையே பயங்கர மோதல். ஒருவர் மீது ஒருவர் கற்களையும் கட்டைகளையும் வீசி தாக்கிக் கொண்டதால் பெரும் பரபரப்பு. அதிமுக தலைமை அலுவலகத்திற்குள் கதவை உடைத்து உள்ளே புகுந்த ஓபிஎஸ் தரப்பினர். அலுவலகத்தில் ஒட்டப்பட்டிருந்த பேனர்களும் கிழிப்பு. அதிமுக தலைமை அலுவலகத்தின் முன்பு தர்ணாவில் ஈடுபட்ட ஓபிஎஸ் மற்றும் ஆதரவாளர்கள். பதற்றம் நிலவியதால் போலீசார் குவிப்பு. எடப்பாடி ஓபிஎஸ் தரப்பினர் மோதலை அடுத்து அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு சீல் வைப்பு. வருவாய்த்துறை அதிகாரிகள் நடவடிக்கை. அதிமுக அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் ஓ பன்னீர்செல்வம் நீக்கம். வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன் உள்ளிட்ட ஆதரவாளர்களையும் நீக்கியது இபிஎஸ் தரப்பு. கட்சியிலிருந்து தன்னை நீக்க எடப்பாடிக்கு அதிகாரமில்லை என்று ஓபிஎஸ் பேட்டி. எடப்பாடி பழனிசாமி மற்றும் கேபி முனுசாமியை நீக்குவதாக ஓபிஎஸ் அறிவிப்பு. அதிகாரமில்லை. 1.5 கோடி தொண்டர்களால் நான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறேன். நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் விஜய் மல்லையாவுக்கு 4 மாதம் சிறை தண்டனை. சொத்துக்களை முடக்க நேரிடும் என்றும் உச்சநீதிமன்றம் எச்சரிக்கை. தனுஷ்கோடி மணல் திட்டில் குழந்தைகளுடன் பல மணி நேரம் தவித்த இலங்கை தமிழர்கள். ரோந்து கப்பல் உதவியுடன் மரைன் போலீசார் மீட்பு. சென்னை குரோம்பேட்டை பகுதியில் ஏரி ஆக்கிரமிக்கப்பட்டதாக கூறி அதிகாரிகள் நோட்டீஸ் வழங்கியதற்கு எதிர்ப்பு. 500க்கும் மேற்பட்டோர் சாலை மறியல் போராட்டம். ராமேஸ்வரம் மண்டபம் அருகே 2 வேன்கள் மோதி விபத்து. 4 பேர் பலி, 10க்கும் மேற்பட்டோர் காயம். இந்தியாவில் 25 ஆண்டுகளுக்கும் அதிகமாக வாழ்ந்த ராஜா என்ற புலி இறந்தது. மேற்கு வங்கத்தில் உள்ள மீட்பு மையத்தில் இறந்ததாக வனத்துறையினர் தகவல்.
இலங்கையில் இடைக்கால அரசு அமைய அனைத்து அமைச்சர்களும் பதவி விலகல். புதிய அமைச்சரவையில் 15 பேர் மட்டுமே இடம்பெறுவார்கள் என்று தகவல். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். இலங்கை அதிபர் கோத்தபய ராஜபக்சே இலங்கையிலிருந்து தப்பி ஓடிவிட்டதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி காரணமாக அங்கு மக்கள் புரட்சி வெடித்தது. மக்கள் போராட்டம் கடந்த சனிக்கிழமை உச்சமடைந்து அதிபர் மாளிகையை முற்றுகையிட்டனர். மாளிகைக்குள் நுழைந்த மக்கள் அதனை தங்களது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். பொருட்களை சூறையாடினர். நெருக்கடி முற்றியதை அடுத்து அதிபர் பதவியிலிருந்து விலகுவதாக கோத்தபய ராஜபக்சே அறிவித்தார். அவர் கட்டுநாயக்க விமான நிலைய வழியாக குடும்பத்துடன் வெளிநாடு ஒன்றுக்கு தப்பி சென்றதாக தகவல்கள் வெளியாகியிருந்தன. இதனிடையே இந்த தகவலை சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபவர்தனே இன்று உறுதிப்படுத்தியுள்ளார். பிபிசி செய்தி நிறுவனத்திற்கு பேட்டியளித்துள்ள அவர் கோத்தபய ராஜபக்சே வரும் புதன்கிழமை மீண்டும் இலங்கைக்கு வருவார் என்று தெரிவித்துள்ளார். இதனிடையே தற்போதைய அமைச்சரவையில் உள்ள அமைச்சர்கள் அனைவரும் பதவி விலகுவதாக இன்று அறிவித்துள்ளனர். இடைக்கால அரசுக்கு வழிவிட்டு அவர்கள் அனைவரும் பதவி விலகுவதாக தெரிவித்துள்ளனர். இடைக்கால அரசை அமைப்பதற்கான பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகள் மும்முரமாக நடத்தப்பட்டு வருகின்றன. புதிய இடைக்கால அரசில் 15 அமைச்சர்களை நியமிக்கப்பட வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய சட்ட திட்டங்களுக்கு முரணாக அஇஅதிமுக தலைமை பொறுப்புக்கு யார் வந்தாலும் அதை தொண்டர்கள் ஏற்க மாட்டார்கள் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் கழக நிர்வாகியின் திருமணத்தை நடத்தி வைத்து வாழ்த்திய சின்னம்மா அதிகார பலத்தையும் பண பலத்தையும் கொண்டு பெற்ற பதவி நீடிக்காது என்றும் சட்டப்பூர்வமாக செல்லாது எனவும் திட்டவட்டமாக தெரிவித்தார். கழக நிர்வாகி எஸ் முத்துக்குமார் பி குழந்தைராணி திருமணம் புதுக்கோட்டையில் இன்று காலை நடைபெற்றது. இந்த திருமணத்தை அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா மங்கள நான் எடுத்துக் கொடுத்து நடத்தி வைத்தார். பின்னர் மணமக்களை வாழ்த்தி சின்னம்மா உரை நிகழ்த்தினார். நம் உடலில் கை கால்கள் வெவ்வேறு வேலைகளை செய்தாலும் கண்கள் இரண்டும் ஒரே காட்சியை தான் பார்க்கின்றன என்பதை சுட்டிக்காட்டி பேசிய சின்னம்மா அதேபோல் மணமக்கள் இணைந்து வாழ்க்கை நடத்த வேண்டும் என்றும் பெண்ணுக்கும் தனி உணர்வுகள் இருக்கிறது என்பதை மணமகன் புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்றும் சின்னம்மா அறிவுறுத்தினார். கணவன் மனைவி உறவு என்பது நம் இரு கண்களைப் போன்று இருக்க வேண்டும். அதாவது நம் உடம்பில் உள்ள இரு கைகள் வெவ்வேறு வேலையை செய்யலாம். அதே போன்று நம் இரு கால்கள் வெவ்வேறு வேலையை செய்யலாம். ஆனால் நம் இரு கண்கள் அப்படி அல்ல. எதை காண வேண்டும் என்றாலும் ஒன்றாகத்தான் பார்க்கும். ஒரு கண்ணில் அடிபட்டால் மறு கண்ணிலும் கண்ணீர் வரும். எனவே நம் இரு கண்களை போன்று கணவன் மனைவி இருவரும் ஒன்றாக ஒற்றுமையாக வாழ வேண்டும். தொடர்ந்து பேசிய புரட்சித்தாய் சின்னம்மா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய சட்ட திட்டங்களுக்கு முரணாக அஇஅதிமுக தலைமை பொறுப்புக்கு யார் வந்தாலும் அதை தொண்டர்கள் ஏற்க மாட்டார்கள் என்று தெரிவித்தார். அதிகார பலத்தையும் பண பலத்தையும் கொண்டு பெற்ற பதவி நீடிக்காது என்றும் சட்டப்பூர்வமாகவும் செல்லாது எனவும் திட்டவட்டமாக சின்னம்மா குறிப்பிட்டார். நிழலுக்காக சண்டையிட்டு நிஜத்தை தொலைப்பவர்கள் பின்னால் யாரும் செல்ல மாட்டார்கள் என்று தெரிவித்த சின்னம்மா குதிரை கதை ஒன்றை சொல்லி அஇஅதிமுக தொண்டர்களின் உறுதியான கழக பற்றை விளக்கினார். இந்நேரத்தில் நான் படித்த ஒரு கதைதான் இப்போது என் நினைவுக்கு வருகிறது. ஒரு ஊரில் ஒருவர் குதிரை ஒன்றை நன்றாக பராமரித்து பாசத்தோடு வளர்த்து வந்தார். குதிரையை கவனிக்கவும் மேய்ச்சலுக்கு கூட்டிக் கொண்டு போவதற்கும் தனியாக ஒரு வேலைக்காரனை வைத்திருந்தார். குதிரையை மேய்க்க சென்ற வேலைக்காரன் ஒரு நாள் வீடு திரும்பவில்லை. அந்த வேலைக்காரன் குதிரையை வைத்து எப்படியாவது பணம் சம்பாதித்து விடலாம் என்ற எண்ணத்தில் அந்த குதிரையை கூட்டிக் கொண்டு வேறு ஊருக்கு சென்றான். ஒரு நாள் ஒரு சத்திரத்தின் வாயிலில் குதிரையோடு அமர்ந்து இருந்த வேலைக்காரனிடம் அங்கு வந்த ஒரு பயணி ஒருவர் தான் ஊருக்கு செல்ல குதிரையை வாடகைக்கு கேட்டு அதன் மீது மூட்டை முடிச்சுகளுடன் ஏறி பயணம் மேற்கொண்டார். கூடவே அந்த வேலைக்காரனும் நடந்தபடி குதிரையை ஓட்டிச் சென்றான். கோடையின் உச்சி வெயில், பயணம் செய்கின்ற இடமோ கொதிக்கும் பாலைவனம். அந்த பயணிக்கும் வேலைக்காரனுக்கும் வியர்த்து கொட்டியது. குதிரைக்கு அதை பற்றி யார் கவலைப்பட்டார்கள்? பாலைவனம் கடந்து எப்போது பட்டணம் போய் சேருவது?
பசி வேறு வயிற்றை கிள்ளியது. பயணி குதிரையை நிறுத்தச் சொன்னான். இறங்கினான். தான் கொண்டு வந்திருந்த ரொட்டியை தின்றான். வேலைக்காரனும் தான் கொண்டு வந்திருந்த ரொட்டியை தின்றான். குதிரையோ குடிக்க தண்ணீரும் இல்லாமல் உணவும் இல்லாமல் மிகவும் கஷ்டப்பட்டு மனவேதனையில் இருந்தது. வெயிலின் கடுமை தாங்க முடியவில்லை. சற்று இளைப்பாறினால் தேவலை என்று வேலைக்காரன் யோசித்தான். ஆனால் பாலைவனத்தில் நிழலுக்கு எங்கே போவது? குதிரையின் நிழலில் படுத்துறங்கலாமே என்று நினைத்து திரும்பி பார்த்தான். ஏற்கனவே அதன் நிழலில் பயணி படுத்திருப்பதை கண்டான். குதிரையின் நிழலோ ஒருவருக்கே போதாது. வேலைக்காரன் சற்று நேரம் பார்த்தான். பொறுக்க முடியவில்லை. குதிரையை நெருங்கி அதனை இழுத்துச் சென்று சற்று தூரத்தில் நிறுத்தினான். பிறகு குதிரையின் நிழலில் படுத்தான். வெயில் மேலே உரைத்ததும் தூக்கம் கலைந்த பயணி விழித்தெழுந்தான். குதிரையின் நிழலில் படுத்து கிடந்த வேலைக்காரனை எழுந்து போகச் சொல்லி தள்ளினான். வேலைக்காரன் கூச்சலிட்டான். குதிரை என்னுடையது, நிழல் மட்டும் உன்னுடையதா என்று கேட்டான். பதிலுக்கு நிழலுக்கும் சேர்த்துதான் வாடகை என்று சத்தம் போட்டான் பயணி. ஆரம்பத்திலேயே குதிரை நிலையும் சேர்த்து வாடகைக்கு நீ கேட்டிருக்க வேண்டும் என்று வேலைக்காரனும் பயணியிடம் கத்தினான். பயணி பதில் பேசாது குதிரையை இழுத்துச் சென்று அதன் நிழலில் படுப்பதற்காக தள்ளி நிறுத்தி படுக்க முயன்ற போது வேலைக்காரன் குதிரையை இழுத்து கொண்டு நகர்ந்தான். அவ்வளவுதான். இருவரும் இப்போது நிழலை மறந்தனர். பாவம், அந்த குதிரைக்கும் கால் சுடும் என்னும் உண்மையையும் மறந்தனர். இருவரும் ஒருவரை ஒருவர் பிடித்து தள்ளிவிட்டு நிழலில் இடம் பிடிக்க முயன்றனர். அது பெரிய போராகவே மாறி கண்மண் தெரியாமல் ஒருவருக்கு ஒருவர் அடித்து கொண்டனர். புரண்டு புரண்டு சண்டையிட்டனர். இந்த சமயத்தில் குதிரை அவர்களை விட்டு வெகு தூரம் கடந்து வந்து தன்னை வளர்த்தவரிடமே சென்று சேர்ந்தது. இது தெரியாமல் சண்டையிட்டு கொண்ட இருவரும் குதிரை அங்கே இல்லாததை கண்டு திடுக்கிட்டனர். குதிரையை தேடி அலைந்தனர். இதிலிருந்து நாம் அறிந்து கொள்வது என்னவென்றால், நிழலுக்காக சண்டையிட்டு நிஜத்தை தொலைப்பவர்களை நம்பி ஒரு குதிரை கூட செல்லாது என்பதுதான் நிதர்சனம். கழகத்திலிருந்து பிரிந்து சென்றவர்கள் அனைவரையும் ஒன்று சேர்த்து ஒரே கழகமாக வெற்றி பெற்று ஆட்சி அமைப்போம் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை சுக்கிரன் விடுதி அருகே உள்ள பன்னீர் தேவர் மஹாலில் கழக நிர்வாகியின் திருமணத்தை நடத்தி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சின்னம்மா, அதிமுகவின் தற்போதைய நிகழ்வுகளை தொண்டர்களும் பொதுமக்களும் விரும்பவில்லை என்று தெரிவித்தார். ஓபிஎஸ் பொறுப்பில் இருக்கும்போது அவரை தவிர்த்து பொதுக்குழு நடப்பதை ஏற்க முடியாது என்று குறிப்பிட்ட புரட்சித்தாய் சின்னம்மா, கழக உடன்பிறப்புகள் யாரை நினைக்கிறார்களோ அவர்கள்தான் அதிமுக பொதுச் செயலாளர் ஆக முடியும் என்று தெரிவித்தார். கழக தொண்டர்களும் பொதுமக்களும் தன்னைத்தான் பொதுச் செயலாளர் ஆக வேண்டும் என்று நினைப்பதாகவும், பிரிந்து சென்றவர்களை ஒன்று சேர்த்து ஒரே கழகமாக ஆட்சி அமைப்போம் என்றும் புரட்சித்தாய் சின்னம்மா சூளுரைத்தார். எல்லாரையும் ஒன்று சேர்த்து ஒரே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக நாங்கள் வருங்காலத்தில் வெற்றியை பெறுவோம், ஆட்சி அமைப்போம். அம்மா சொன்னது போல மக்களால் நான், மக்களுக்காகவே நானும் சொல்லியிருக்காங்க. எல்லாரும் வாயளவில் பேசுகிறவங்க இருக்காங்க, நான் மனதளவில் வச்சுருக்கிறேன். நிச்சயம் அதை நான் கூட இருந்த ஒரு தங்கையாகவும் அதை நிறைவேற்றி காட்டுவேன். தொண்டர்கள் எங்கே இருக்காங்களோ அங்கே தாங்க உருவாக்கப்பட்ட தலைவர்கள் வரணும். எல்லை பாதுகாப்பு படை வீரர்களுக்கு காவல்துறையில் பணியில் சேர்வதற்கு ஒதுக்கப்பட்ட 5% இடஒதுக்கீடு அளிக்கப்பட்டு வந்தது. இதனை ரத்து செய்ததை தமிழக அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி ஜவான்ஸ் என்ற அமைப்பின் பேரில் இயங்கி வரும் துணை ராணுவ படையைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். கடந்த காலத்தில் தமிழக அரசு எஸ்ஐ ரெக்ரூட்மெண்ட்லையும் சரி, அதுக்கு அடுத்தமாக 2ஆம் கட்ட காவலர் ரெக்ரூட்மெண்ட்லையும் சரி
5% வந்து இடஒதுக்கீடு கொடுத்தாங்க. ஆனால் இப்போ வந்து அதை வந்து ரத்து பண்ணிட்டாங்க. போலீஸ் வேலை கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் 20 வருடத்தில் விருப்ப பணி ஓய்வு எழுதி கொடுத்துட்டு வர்றாங்க. இல்லைன்னா இவங்க 58-60 வயசு வரை தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குற மாதிரி வேலை பார்க்கலாம். அங்கே அவங்களும் மனைவி மக்களோட வாழுங்கிற ஆசையில் தமிழ்நாடு போலீஸில் வேலை கிடைக்குங்கிற நம்பிக்கையில் எழுதி கொடுத்துட்டு வராங்க. இப்போ நாங்கள்லாம் ரிட்டையர்டாகி வந்து இப்போ போலீஸை எதிர்பார்த்து இருந்தோம். இப்போ அட்டன் பண்ணுற நேரம் பார்த்து எங்களுக்கு இப்படி ஒரு சொன்னது ரொம்ப மன வருத்தத்தை தருகிறது. நாடாளுமன்ற புதிய கட்டிடத்தின் மேற்கூரையில் 6.5 மீட்டர் நீளமுள்ள 4 சிங்கங்கள் கொண்ட வெண்கல தேசிய சின்னத்தை பிரதமர் மோடி திறந்து வைத்தார். மத்திய விஸ்டா மறு அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் டாடா நிறுவனம் சார்பில் இந்தியாவுக்கான புதிய நாடாளுமன்ற கட்டிடம் கட்டப்பட்டு வருகிறது. புதிய நாடாளுமன்றத்தில் மக்களவையில் 888 உறுப்பினர்களும் மாநிலங்களவையில் 384 உறுப்பினர்களும் கூட்டத்திற்கு 1272 இடங்களும் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 971 கோடி ரூபாய் மதிப்பில் 62,000 சதுர மீட்டரில் முக்கோண வடிவில் புதிய நாடாளுமன்ற கட்டிடம் கட்டப்பட்டு வருகிறது. நில அதிர்வு ஏற்பட்டாலும் அதனை தாங்கும் வகையில் அதிநவீன வசதியுடன் இந்த கட்டிடம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தின் மேற்கூரையில் 6.5 மீட்டர் உயரமுள்ள வெண்கலத்திலான 4 சிங்கங்கள் கொண்ட தேசிய சின்னத்தை பிரதமர் மோடி திறந்து வைத்தார். இதில் மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா, மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். திருப்பூர் கூட்டு குடிநீர் திட்டப்பணிகளுக்காக தோண்டப்பட்ட குழிகளை உடனடியாக மூடி சாலையை சீர் செய்ய கோரி குழிக்குள் இறங்கி போராட்டம் நடைபெற்றது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் நகராட்சியில் திருப்பூர் 4ஆம் தேதி கூட்டு குடிநீர் திட்டப்பணிகளுக்காக குழிகள் தோண்டப்பட்டு குழாய்கள் பதிக்கப்பட்டு வருகின்றன. இதனால் மேட்டுப்பாளையம் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் சாலைகள் குண்டும் குழியுமாக உள்ளன. வரும் 19ஆம் தேதி மேட்டுப்பாளையத்தை அடுத்துள்ள தேக்கம்பட்டியில் பிரசித்தி பெற்ற வனபத்ரகாளியம்மன் கோவில் ஆடிக்குண்டம் திருவிழா நடைபெறவுள்ள நிலையில் மேட்டுப்பாளையம் காட்டூர் பகுதியிலிருந்து உப்பு பள்ளம் வரை உள்ள சாலையை சீரமைக்க வேண்டும் என்று பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்நிலையில் சத்தியமூர்த்தி நகர் பகுதியில் உள்ள குடிநீர் திட்டப் பணிகளுக்காக தோண்டப்பட்ட குழியில் இறங்கிய பாஜகவினர் குண்டும் குழியுமான சாலைகளை சீரமைக்க வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாநகராட்சி மற்றும் மேட்டுப்பாளையம் நகராட்சியை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர். பிரபல இத்தாலிய சிற்பி லோரென்சோ பினியின் கலைப்படைப்பான பேபி 3.0 என்ற சிற்பம் வெனிஸ் கால்வாய் வழியாக படகில் பாதுகாப்பாக கொண்டு செல்லப்பட்டது. துருப்பிடிக்காத இரும்பு மற்றும் அலுமினியத்தால் தயாரிக்கப்பட்டுள்ள இந்த சிற்பம் 7 மீட்டர் உயரமும் 9 மீட்டர் அகலமும் கொண்டுள்ளது. தாயின் வயிற்றிலிருந்து பிறக்க தயாராக இருக்கும் குழந்தையை இந்த சிற்பம் பிரதிபலிக்கின்றது. ஜூலை 15 முதல் அக்டோபர் 31 வரை பலாசோ கார்னரின் தோட்டத்தில் நடைபெறும் கண்காட்சியில் இந்த சிற்பம் வைக்கப்பட உள்ளது. இந்த சிற்பத்தை காண அங்கு மக்கள் அதிக அளவில் காத்துக் கொண்டிருக்கின்றனர். ராமநாதபுரம் ஆட்சியர் அலுவலகத்தில் 3 பேர் மண்ணெண்ணெய் ஊற்றி தற்கொலை செய்து கொள்ள முயற்சி செய்த சம்பவம் ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது. ராமநாதபுரம் மாவட்டம் தேவிப்பட்டினத்தை அடுத்து சிக்கனேந்தல் கிராமத்தைச் சேர்ந்த பூமிராஜன் மற்றும் அவரோடு சிலர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்தனர். பொதுமக்கள் மனு கொடுக்கும் இடம் அருகே வந்தபோது திடீரென 3 பேர் மண்ணெண்ணெயை தலையில் ஊற்றி தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டனர். அங்கு காவல் பணியில் இருந்த போலீசார் உடனடியாக அவர்களை மண்ணெண்ணெய் பாட்டிலை தட்டிவிட்டு அவர்கள் தீ வைக்க விடாமல் தடுத்து அவர்களை அப்படியே ஆட்டோவில் ஏற்றி காவல் நிலையத்திற்கு இழுத்து சென்றனர். அவர்களிடம் நடத்திய விசாரணையில் தேவிப்பட்டினத்தை அடுத்து சிக்கனேந்தல் கிராமத்தைச் சேர்ந்த அவர்கள் மணல் திருட்டில் ஈடுபடுவதாக கூறி போலீசார் தொடர்ந்து தொந்தரவு கொடுப்பதாக தங்கள் மீது போலீசார் பொய் வழக்கு போடுவதை கண்டித்தும் மண்ணெண்ணெயை ஊற்றி தற்கொலை செய்ய முயற்சி மேற்கொண்டனர் என்று தெரிவித்துள்ளனர். பிரபாகரே வீட்டில் கடல் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவனை பிடிச்சி இப்போ மண்ணு தொழில்னு சொல்லிட்டு அவனை எவ்வாறு போட்டிருக்காங்க. பூமிநாதே இது வீட்டில் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவரை பிடிச்சி மண் தொழில்னு ஒரு நேரம் பண்ணினாங்க, இந்த நேரம் விட்டுட்டுறாங்க. எதையுமே இது இல்லை, இப்போ எதுவுமே போகிறதே இல்லை. அதை பிடிச்சி சும்மா போட்டு தானே வச்சிருக்காப்புல. வெளிநாடு போயிட்டு வந்தவனே.
சுதந்திர போராட்ட வீரர் மாவீரன் அழகமுத்துக்கோனின் 265வது பிறந்த நாளை முன்னிட்டு திருப்பூரில் உள்ள அவரது திருவுருவப் படத்திற்கு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. திருப்பூர் மாவட்டத்தில் பிச்சம்பாளையம் பேருந்து நிறுத்தம் அருகில் உள்ள மாவீரர் அழகமுத்துக்கோனின் திருவுருவப் படத்திற்கு கொங்கு மண்டல பொறுப்பாளர், திருப்பூர் புறநகர் மாவட்ட கழக செயலாளர் சி. சண்முகவேலு தலைமையில் மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் கழக அமைப்பு செயலாளர் ரோஹிணி, மாபா கிருஷ்ணகுமார், கழக தேர்தல் பிரிவு துணை செயலாளர் திருப்பூர் மாநகர் மாவட்ட கழக செயலாளர் திருப்பூர் ஆ. விசாலாட்சி ஆகியோர் கலந்து கொண்டனர். இதைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. சென்னை ராயப்பேட்டை அதிமுக தலைமை அலுவலகத்தில் ஓபிஎஸ், இபிஎஸ் ஆதரவாளர்களிடையே ஏற்பட்ட பயங்கர மோதலால் அப்பகுதியை போர்க்களம் போல் காட்சியளித்தது. அதிமுக பொதுக்குழு கூட்டத்திற்காக இபிஎஸ் இன்று காலை வானகரம் சென்ற நிலையில் ஓபிஎஸ் ராயப்பேட்டையில் உள்ள கட்சி தலைமை அலுவலகம் சென்றார். இதனையொட்டி முன்னதாகவே அங்கு குவிந்த ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் மீது இபிஎஸ் ஆதரவாளர்கள் தாக்குதல் நடத்தினர். இதில் சிலர் இரத்த காயமடைந்தனர். பின்னர் ஓபிஎஸ், இபிஎஸ் ஆதரவாளர்களிடையே பயங்கர மோதல் ஏற்பட்டது. இபிஎஸ்ஸின் போஸ்டர்கள் கிழிக்கப்பட்டதுடன் அவை தீ வைத்தும் எரிக்கப்பட்டன. இரு தரப்பினரும் ஒருவர் மீது ஒருவர் கற்கள் மற்றும் கட்டைகளை வீசி தாக்கிக் கொண்டனர். அப்போது சிலர் தலைக்கு ஹெல்மெட் அணிந்து கொண்டு தாக்குதலில் ஈடுபட்டனர். இச்சம்பவத்தின் போது அங்கு நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்களும் சேதமடைந்தன. ஓபிஎஸ் ஆதரவாளர் ஒருவர் கத்தி குத்துக்கு ஆளானதாக கூறப்படுகிறது. ஓபிஎஸ், இபிஎஸ் ஆதரவாளர்களிடையே ஏற்பட்ட மோதலால் அப்பகுதியை போர்க்களம் போல் காட்சியளித்தது. காவல்துறையினர் அங்கு பாதுகாப்பில் ஈடுபட்டிருந்த போதிலும் இதனை கண்டுகொள்ளாமல் இருந்தது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த கலவரத்திற்கு இடையே ஓபிஎஸ் வாகனம் அதிமுக தலைமை அலுவலகத்திற்குள் சென்ற நிலையில் அவரது ஆதரவாளர்கள் பூட்டப்பட்டிருந்த அதிமுக தலைமை அலுவலகத்தின் கதவுகளை உடைத்துக் கொண்டு உள்ளே நுழைந்தனர். அலுவலகத்தில் இருந்த முக்கிய கோப்புகளை ஓபிஎஸ், இபிஎஸ் ஆதரவாளர்கள் எடுத்து சென்றதாகவும் கூறப்படுகிறது. ஓபிஎஸ், இபிஎஸ் தரப்பு மோதலால் அதிமுக தலைமை அலுவலகம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கலவரம் மூண்டது. இதனால் அங்கு பதற்றம் நிலவியது. ஆனாலும் இதனை கட்டுப்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுக்காதது மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியது. இபிஎஸ், ஓபிஎஸ் தரப்பினரின் அடிதடி மோதலை தொடர்ந்து சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு வருவாய்த்துறை அதிகாரிகள் சீல் வைத்தனர். அதிமுக பொதுக்குழுவை நடத்த சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதியளித்தது. அதிமுக பொதுக்குழுவில் ஓ. பன்னீர்செல்வம் நீக்கி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதனிடையே அதிமுக தலைமை அலுவலகத்தில் குவிந்த ஓபிஎஸ் ஆதரவாளர்களுக்கும் இபிஎஸ் ஆதரவாளர்களுக்கும் பயங்கரமாக சண்டை நடந்தது. இதன் காரணமாக அப்பகுதியில் பதற்றம் நிலவுவதால் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு வந்த வருவாய்த்துறை அதிகாரிகள் அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு சீல் வைத்தனர். குற்றவியல் நடவடிக்கை 146 விதியின்படி சீல் வைக்கப்பட்டதாகவும் அதிமுக அலுவலகம் அருகே சட்டவிரோதமாக யாரும் கூடக்கூடாது என்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். இதனிடையே அதிமுக தலைமை அலுவலக வளாகத்தில் ஓபிஎஸ் உள்ளிட்ட அவரது ஆதரவாளர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர்.